கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லிபிகா, தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு கிறிஸ்துமஸ் பெருவிழா எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. ஒவ்வொரு ஆண்டும் இயேசு பிறந்த நாளன்று கிறிஸ்துமஸ் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு உலகமெங்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் விழாவை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்திலும் நேற்று நள்ளிரவில் இருந்தே ஏராளமான பிரார்த்தனைகள் செய்து சிறப்பு வழிபாடானது செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அதே போன்று தேவாலயத்துக்கு ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம். அதைத் தொடர்ந்து தற்போது இருக்கிறார்கள். அவரிடம் நம்ம கேட்கலாம். அக்கா, கிறிஸ்துமஸ்க்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவீங்க? கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். காலையில் 4:30 சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே சர்ச்சில் செலிப்ரேட் பண்ணிட்டு சிறப்பு ஆராதனைலாம் முடிச்சு விட்டு நாங்கள் இப்போ பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே ஏழைகளோடு சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு ஏழைகளோடு நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாட வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பெசன்ட் நகருக்கு தான் வருவீங்களா, இல்லை வேற ஏதாவது சர்ச்சுக்கு போவீங்களா? எப்படி? இல்லை, பெசன்ட் நகருக்கு தான் வருவோம். கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு எப்படி இருக்கு? பெசன்ட் நகர்ல ஏராளமான பேர் வந்திருக்காங்களா பிரார்த்தனை செய்ய, இல்ல கிரௌடு கம்மியா இருக்கு? வந்திருக்காங்க, கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. வீட்டுல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துமஸ்க்காக குடில்கள்லாம் அமைப்பாங்க. குடில்கள்ல என்னென்னலாம் அமைப்பீங்க? எதுக்காக அதை அமைக்கிறீங்க? ஜீசஸ் பர்த்டேவை கொண்டாடுறது தான் கிறிஸ்மஸ். அதை ஏசப்பா மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்காங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம குடில் வைக்கிறோம். குடிலில் ஜீசஸோட அம்மா மேரி, ஜீசஸோட ஃபாதர் ஜோசப், அப்புறம் 3 சாஸ்திரிகள், மெய்ப்பர்கள், கேமல், கோட், ஸ்டார், அப்புறம் ஏஞ்சல்லாம் இருக்கும், கேப்ரியல் ஏஞ்சல்லாம் இருக்கும். அவ்வளோதான். உமா, ஒவ்வொரு ஆண்டும் இயேசு பிறந்த நாள் அன்ற இன்றைய தினத்தை கிறிஸ்துமஸாக கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக வீடுகளில் ஒரு வாரத்துக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக குடில்களானது அமைக்கப்பட்டு அவர்கள் சிறப்பு பிரார்த்தனையானது செய்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த ஆண்டை பொறுத்தவரை உக்ரைன் காசு போற பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அதே போன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சிறப்பு பிரார்த்தனையானது செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக நேற்று நள்ளிரவு 12 மணி, அதே போன்று இன்று காலை 6:15 மணி, 7:45 மற்றும் 9 மணி என 3 வேளையும் சிறப்பு பிரார்த்தனையானது செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக 12 மணிக்கும் சிறப்பு பிரார்த்தனையானது செய்யப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுமே சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி தேவாலயமானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் நேற்று இரவில் இருந்தே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அதே போன்று வரக்கூடிய மக்களுக்கு ஏதுவாக குடில்கள் அமைக்கப்பட்டும் அதே போன்று கிறிஸ்துமஸ் ட்ரீயும் அமைக்கப்பட்டு ஏதுவாக செய்யப்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக பொதுமக்கள் அனைவருமே அந்த குடில்களிலும் அதே போன்று கிறிஸ்துமஸ் ட்ரீயிலும் நின்று புகைப்படம் எடுப்பது, குடும்பங்களுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வது என இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மிக விமர்சையாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லிபிகா.